அனைவருக்கும் வணக்கம். ஓய்வூதியதாரர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான 7 அப்டேட்டுகளை தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதாவது மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களாக இருந்தாலும் சரி, மாநில அரசு ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள், வங்கி ஓய்வூதியதாரர்கள், ரயில்வே ஓய்வூதியதாரர்கள் மற்றும் இபிஎஃப்ஓ, இபிஎஸ் 95 ஓய்வூதியதாரர்கள் உங்கள் எல்லாருக்குமே தொடர்பான தகவல்களை இந்த வீடியோவில் ஒரே வீடியோவாக கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் முக்கியமான அரசு அறிவித்த தகவல் எது, கோரிக்கை எது, இன்னும் பரிசீலனையில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத தெளிவாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தினசரி உங்களுக்கு இது மாதிரியான வீடியோஸ் அப்படிங்கிறது ரெகுலராக எல்லா ஓய்வூதியதாரர்களுக்கும் ஒரே வீடியோவாக உங்களுக்கு வரும். அன்னன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸும் வரும். அண்ட் நீங்கள் கவனிக்க வேண்டிய உங்களுக்கான முக்கியமான சலுகைகள் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வீடியோஸாக போடுவேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். முதல்ல மத்திய அரசு, அப்புறம் மாநில அரசு, அப்புறம் குடும்ப நல ஓய்வூதியதாரர்கள், இந்த மாதிரி வரிசையாக ஒவ்வொன்றா பார்க்கலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு 8வது ஊதியக்குழு அப்படிங்கிறது. முதல்ல மத்திய அரசு ஓய்வூதியதாரர்கள் பற்றின முக்கியமான தகவலை பார்த்துடலாம். 8வது மத்திய ஊதியக்குழுவுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்றதுல 2026 ஜனவரி 1க்கு முன்னாடி ஓய்வு பெற்றவர்களுடைய பென்ஷன் மற்றும் ஃபேமிலி பென்ஷன் ரிவிஷனை தெளிவாக சேர்க்க வேண்டும் அப்படின்னு பென்ஷனர்ஸ் அமைப்புகள் கோரிக்கை வச்சுருக்காங்க. அதாவது பழைய ஓய்வூதியதாரர்களுக்கு பென்ஷன் ரிவிஷன் கிடைக்க வேணும் அப்படின்றது தான் இவங்களுடைய முக்கியமான கோரிக்கை அப்படிங்கிறது. அதுக்கான நோக்கம் தான் இது. ஆனால் தற்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வூதியம் உயர்த்தப்பட்டு விட்டதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அரசு அறிவிப்பு அதுக்கானது கிடையவே கிடையாது. நீங்கள் ஏதாவது வீடியோவில் ஓய்வூதியம் உயர்த்தப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதை நம்பாதீங்க. இன்னும் அரசு அங்கீகார அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடலை. இது ஓய்வூதிய அமைப்புகள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை. 8வது பே கமிஷன் தனதுடைய பரிந்துரைகளை இன்னும் சமர்ப்பிக்கவே இல்லை. அதனால் இது கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. 2வது குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு முக்கிய தகவல் என்ன தெரியுமா? அடுத்ததாக இவங்களுக்கு 8வது பே கமிஷன் தொடர்பாக தற்போது முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கையில் ஃபேமிலி பென்ஷன் ரிவிஷனையும் சேர்க்க வேணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தப்பட்டிருக்கு. இதனால் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் இந்த விவகாரத்தை முக்கியமாக கவனிக்கணும். ஆனால் மீண்டும் தெளிவாக சொல்கிறேன், ஃபேமிலி பென்ஷன் தொகை இவ்வளவு உயர்ந்துருச்சு அப்படின்னு தற்போது அரசு அறிவிப்பு எதுவுமே வெளியாகலை. அதனால் எந்த கோரிக்கையும் பார்த்துட்டு நீங்கள் பயப்படாதீங்க, அதை நம்பவும் செய்யாதீங்க. இது 8வது பே கமிஷன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸை மாற்ற வேண்டும் அப்படின்ற கோரிக்கை மற்றும் பரிசீலனைக்குரிய விவகாரம் அப்படிங்கிறது தான். அண்ட் 3வதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய ஓய்வூதியதாரர்கள். இவங்களுக்கு என்ன இன்னைக்குரிய நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஓய்வூதியதாரர்களுக்கு புதியதாக ஒரு பெரிய பென்ஷன் ஹைக் அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியாகிருக்கு. அப்படின்னு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இது இப்போக்கேன சமூக வலைதளங்களில் அதிகமாக நிறைய பேர் பென்ஷன் உயர்வுன்னு போட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி தகவல்களை நீங்கள் நம்பாதீங்க. ஏன்னா அது எதுவும் அங்கீகரிக்கப்பட்டது கிடையாது. அரசாணை அல்லது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியாகிற வரைக்கும் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை நம்பி ஏமாறாதீங்க. 4வது வங்கி ஓய்வூதியதாரர்களுடைய முக்கியமான டிஏடிஆர் அப்டேட் அப்படிங்கிறது தான். ஆகஸ்ட் 2026 முதல் வங்கி பென்ஷனர்ஸ்க்கான டியர்னஸ் ரிலீஃப் தொடர்பான புதிய கணக்கீடு நடைமுறைக்கு வந்திருக்கு. குறிப்பாக சில பேங்க் பென்ஷனர்ஸ் கேட்டகரிஸ்க்கு 27.83% டிஏடிஆர் என்ற புதிய ரேட் அப்படிங்கிறது தொடர்பான தகவல் தற்போது வெளியாகியிருக்கு. சொல்லப்போனால் இன்றைக்கி தான் வெளியாகிருக்குன்னு கூட சொல்லலாம். அதனால் பேங்க் பென்ஷனர்ஸ் தங்களுடைய பேசிக் பென்ஷன் மற்றும் ரிட்டையர்மெண்ட் டேட் அடிப்படையில் தங்களுக்கு எவ்வளவு டிஆர் கிடைக்கும் அப்படின்றத சரியாக கணக்கிட்டு வச்சுக்கோங்க. கணக்கிடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். 27.83% அப்படிங்கிறது அனைத்து பேங்க் பென்ஷனருக்கும் ஒரே மாதிரி கூடுதல் தொகை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பென்ஷனர் கேட்டகரி அண்ட் ரிட்டையர்மெண்ட் அந்த ஆன டேட்டு, இந்த மாதிரியான விஷயங்களை அடிப்படையாக வச்சு தான் இந்த கணக்கீடு அப்படிங்கிறது நடத்துவாங்க. இதுதான் பேங்க் பென்ஷனர்ஸ்க்கு இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட். அடுத்தது ரயில்வே ஓய்வூதியதாரர்களுக்கு என்ன அப்டேட் இருக்குது அப்படின்னா, ரயில்வே பென்ஷனர்ஸ் பென்ஷனர் பெனிஃபிட்ஸ் தொடர்பாக இந்த ஆண்டு பல ரயில்வே போர்டு ஆர்டர் கொடுத்துருக்கு. ஆர்டர்ஸ் வெளியாகியிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா 30 ஜூன் அன்று ஓய்வு பெற்றவர்களுக்கு 1 ஜூலை நேஷ்னல் இன்க்ரிமெண்ட்டை பென்ஷனரி பெனிஃபிட்ஸில் வழங்குவது தொடர்பாக பெண்டிங் கேசஸ் எல்லாமே முடிக்க ரயில்வே போர்டு அப்படிங்கிறது உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இது முக்கியமான அப்டேட் இன்னைக்குரியதில். அதனால் இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா, இதனால சம்மந்தப்பட்ட ரயில்வே ரிட்டையர்ஸ் இருக்கிறீங்களா, உங்களுடைய கேஸில் இந்த
பெனிஃபிட் கணக்கில் எடுக்கப்பட்டிருக்கா அப்படின்றத சரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை வந்து சரி பார்க்கலாம் இது மூலியமா. நீங்கள் அதை சரி பார்த்துக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் ரயில்வே பென்ஷனர்ஸ் வந்து அனைவரும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பிபிஓ அப்டேட்டு, கேஒய்சி, அடிஷ்னல் பென்ஷன் பெனிஃபிட்டு இது மாதிரி கூறி தொலைபேசி இல்லைன்னா வாட்ஸ்அப் மூலிமா ஓடிபி தாங்க, பேங்க் டீட்டெயில் போன்றவற்றை கேட்டு உங்கள்கிட்ட யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு யாருக்கும் அந்த மாதிரி டீட்டெயில் கொடுக்காதீங்க அப்படின்னு ரயில்வே மினிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஏற்கனவே எச்சரிச்சிருக்கு. அதனால் இதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. ஏன்னா இது உங்களுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட். 6வது இபிஎஃப்ஓ அப்படிங்கிறது தான். இபிஎஃப்ஓ ஏபிஎஸ் அதாவது இபிஎஸ் 95 7500 பற்றின கோரிக்கை அப்படிங்கிறது இதை பற்றி தான் மிகப்பெரிய அப்டேட் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதாவது நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம், குறைந்தபட்ச பென்ஷன் எப்போ 1000லேருந்து 7500 உயரும் அப்படின்னு தான். 7500லேருந்து 10,000 வரைக்கும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. பட் இதுக்கான நீண்ட கால கோரிக்கையாக தான் இருக்கே தவிர்த்து இபிஎஸ் 2026 கொண்டு வந்துட்டு இது வந்து எப்படியாச்சும் கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் 2026 இபிஎஸ் அப்படிங்கிறது வெறும் டிஜிட்டல் பரிவர்த்தனைக்காக தான், டிஜிட்டல் மயமாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இபிஎஃப்ஓ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 7500 மினிமம் பென்ஷன் அப்படிங்கிறது உறுதி. நாளை முதல் எல்லாருக்குமே 7500 வந்துடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ப வேணாம் யார் சொன்னாலுமே. ஏன்னா இதை பற்றி ரீசெண்டாக நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்ட போது கூட அவங்களே பதில் சொல்லிட்டாங்க. நாங்கள் ஆல்ரெடி நிதி நிலைமையிலேருந்து எங்களோட கஜானாவிலேருந்து தான் இந்த பென்ஷன் பணம் அப்படிங்கிறது போட்டுட்ருக்கோம். இதில் இன்னும் உயர்த்தணும் அப்படிங்கிறது எங்கள்கிட்ட இப்போக்குன்னு முடியாத ஒரு நிலை இருக்குது. நாங்கள் பிற்காலத்தில் வேணால் இதை பரிசீலிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக கூட ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் நாடாளுமன்றத்தில் இதை பற்றி பேசினாங்க. அதனால் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சரி, அரசு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய அந்த இபிஎஃப்ஓட அந்த அதிகாரப்பூர்வ தளத்தில் போய் பென்ஷன் போர்ட்டலில் போய் நீங்கள் பென்ஷன் ஸ்டேட்டஸ் என்னவா இருக்குது, பிபிஓ தொடர்பான தகவல்கள் சரிபார்க்கக்கூடிய வசதியும் அதில் இருக்குது. அதில் போய் பார்த்துக்கோங்க. 7வது முக்கியமான விஷயம் டிஏடிஆர் உயர்வு என்ன நிலை அப்படிங்கிறது தான். கடைசியாக அனைத்து பென்ஷனர்ஸ்க்கும் எதிர்பார்த்து காத்துட்ருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டிஏடிஆர் உயர்வு அப்படிங்கிறது தான். அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான். அடுத்த டிஏடிஆர் ரிவிஷன் தொடர்பாக கணிப்புகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் வெளியாகி கொண்டுட்டு தான் இருக்குது. ஆனால் அரசுடைய இறுதி கேபினட் அப்ரூவல் அல்லது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வருவதற்கு முன்னாடி குறிப்பிட்ட சதவீதத்தை உறுதியான உயர்வு அப்படின்னு சொல்லி கூறக்கூடாது. அதனால் அடுத்த டிஏ அப்படிங்கிறது எப்போது என்ற கேள்விக்கு தற்போது என்ன பதில் கிடைக்கும் அப்படின்னா அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் எதுவுமே வரலங்க. அதனால் எந்த ஒரு ஃபேக்கான நியூஸையும் நீங்கள் நம்பவே வேண்டாம். அண்ட் குறிப்பாக இன்றைக்கி நம்ம பார்த்த முக்கியமான 7 விஷயம் அப்படிங்கிறது, மத்திய அரசு பென்ஷனருக்கு 8th பே கமிஷன் அப்படிங்கிறது அப்டேட் கொடுத்துருக்கு. ஃபேமிலி பென்ஷனருக்கு பென்ஷன் ரிவிஷன் கோரிக்கை அப்படிங்கிறது இப்போவும் இருக்குது. மாநில அரசு பென்ஷனர்ஸ்க்கு புதிய அறிவிப்பு உள்ளதா அப்படின்னு சொல்லி எந்த ஒரு நிலவரமும் கிடையாது. பேங்க் பென்ஷனர்ஸ்க்கு வந்து டிஏடிஆர் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ரயில்வே பென்ஷனருக்கு பென்ஷனரி பெனிஃபிட்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இபிஎஃப்ஓ இபிஎஸ் 95 பென்ஷனருக்கு வந்து 7500 கோரிக்கை தற்போதும் அதே நிலையில் தான் இருக்குது. அடுத்தது டிஏடிஆர் உயர்வை பற்றி எதிர்பார்ப்பு இருக்குது. இன்னுமே அது வந்து கிளாரிஃபையாக கட்டாயமாக சொல்லலை. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பதில் அப்படிங்கிறது வரல. இதுதான் ஓய்வூதியதாரர்களுக்கு இன்னைக்குரிய நிலை அப்படிங்கிறது. அண்ட் இன்னைக்குரிய நிலை மட்டும் கிடையாது, இப்போ இந்த வாரம் ஃபுல்லாமே இருக்கக்கூடிய நிலையும் இதுதான். கூடிய விரைவில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை பற்றின அப்டேட்டும் நம்ம சேனலில் கொடுத்துட்றேன். சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.